ஹாய் கைஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கராத்தே ரிலேட்டட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஃபிட்னஸ் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்காக நம்ம நிறைய ஜாகிங், மேரத்தான், அப்புறம் வந்து ஜிம், அந்த மாதிரி பேட்மிண்டன், இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது ரிலேட்டடான வீடியோஸ் போட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கராத்தே என்னோடய பேஷன். நான் ஆல்மோஸ்ட் ஸ்கூல் டைம்லேருந்தே இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 8th 7th படிக்கிறதுலேருந்து நான் இந்த கராத்தே ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நான் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது போக நிறைய ஸ்கூல்ஸ்க்கும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இங்கே நம்ம க்ரோபேட் சரௌண்டிங்கில் இருக்க நிறைய ஸ்கூல்ஸில் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அரௌண்ட் 50 to 120 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அட் அ ஸ்டெச் நான் கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது ஸோ ஃபார். அண்ட் தென் இப்போ பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக ஒரு 2 years பேக் வந்து என்னோடய வீட்லேயே மாடியிலே கராத்தே கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே நியர்பையில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு 4-5 கிட்ஸ் வராங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3rd standard அண்ட் 2nd standard அண்ட் 7th 8th அப்புறம் 10th படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்கு நான் கிட்ஸ்க்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வேரியஸ் லெவல் பெல்ட் டெஸ்ட்டு நம்ம கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஒயிட் பெல்ட்டு, எல்லோ பெல்ட்டு, அப்புறம் ஒருத்தர் வந்து ப்ரௌன் பெல்ட்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட்டாஸு, அதுக்கேற்ற மாதிரி ஃபைட்டிங் டெக்னிக்ஸு, அதுக்கேற்ற மாதிரி கராட்டே ரிலேட்டட் செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த சரௌண்டிங்கில் நீங்கள் க்ரோபேட் சரௌண்டிங்கில் எங்கே இருந்தாலும் எனக்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ கிளாஸ் எதுனா உங்களுக்கு ஜாயின் பண்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக ரீச் அவுட் டு மீ. இந்த நம்பரும் அண்ட் தென் கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். அது இல்லாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் தென் எனக்கு பிங் பண்ணணும் இல்லை மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் கமெண்ட்ஸ் வந்து என்னோடய நம்பர் பிங் பண்ணுறேன். ஸோ ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனாக என்னோடய கராத்தே அண்ட் ஜேர்னியோட பாஸ்ட்டு அண்ட் தென் இப்போ பண்ணிட்டு இருக்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் கட்டாஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வரும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோஸும் வரும். ஸோ இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்க இந்த இடத்துல தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இது ரொம்ப பிடிக்கும் நான் விரும்புகிறேன். எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கிளாஸை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து நான் வந்து ரொம்ப அதிகமான க்ரௌட்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தரணுக்காக தான் நான் வந்து இப்போ இண்டிவிஜுவலாக ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்க 5-6 ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் என்ன வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணாலும் அது எல்லாமே நம்மக்கிட்ட கேட்பாங்க. அது எல்லாமே நம்ம சொல்லுவோம். 1 by 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுனால பசங்க வந்து ஈஸியாக நம்மக்கிட்டேருந்து அட்டென்ஷனும் ஈஸியாக பண்ணிப்பாங்க. ஸோ பசங்களும் வந்து அதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் சொல்ல வந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் தென் அவங்கள எப்படி புஷ் பண்ணணும், அவங்கள அத்த லெவலில் எப்படி நம்ம வந்து ஃபிட்னஸாக நம்ம மோட்டிவேட் பண்ணணும், அந்த ரிலேட்டடாகவும் நான் நிறைய வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் ரிலேட்டடாகவும் பேசுவேன், மோட்டிவேஷன் ரிலேட்டடாகவும் நான் அவங்களுக்கு பேசுவேன். அட் தி சேம் டைம் வந்து டிசிப்ளின் ரிலேட்டடாகவும் சொல்லி தருவேன் கிட்ஸுக்கு. அப்புறம் வந்து பேரண்ட்ஸ்க்கு எதனா சஜஷன் இருந்தாலும் கூட என் கிட்ஸ் வந்து அதிகமாக சோஷியலைஸ் ஆக மாட்டேங்கிறாங்க. என் கிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட பேச ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க. நிறைய பசங்களை அப்புறம் நிறைய வெளி இடத்துக்கு போகும்போது ரொம்ப பயப்படுறாங்க. அப்படின்னும் போது அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த கராத்தே மூலிமா நான் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக்ஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டீச்சிங்ஸ் மூலிமா அவங்க வந்து நிறைய இதுலேருந்து அவங்க வந்து வெளியே வருவாங்க. அவங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் மோட்டிவேட் பண்ணோ இல்லை எந்த இடத்துல ட்ராபேக் அவங்களுக்கு ஃபீல் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அதுலேருந்து அவங்கள புஷ் பண்ணி அவங்கள வந்து நல்ல ஒரு அடுத்த லெவலில் அவங்கள வந்து ஒரு பிரேவான போல்டான சைல்டாக மாற்றுறதுக்கு என்னால் முடியும். ஸோ கண்டிப்பாக கிளாஸை விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினச்சது. ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.